தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2014 ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு செய்வதற்காக மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்புத் தொகை ரூபாய் 1,00,000. ஒப்பந்தப்புள்ளி படிவங்கள் அலுவலக நாட்களில் மணி வரை 1000 ரூபாய் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட பிற்பகல் பெற்று கொள்ளப்படும். வருகை தரும் ஒப்பந்ததாரர்கள் முன்னிலையில் பிற்பகல் மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் காரணம் கூறாமல் ஏற்கவோ நிராகரிக்கவோ. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். மேற்பார்வையாளர் தேவை உட்பட்டோ முன்னுரிமை உண்டு. தங்கும் இடம் இலவசம். இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை புகைப்படத்துடன் தொடர்பு கொள்ளவும் தயார் செய்யவும். பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். சுற்றுச்சூழல் மாநகராட்சி தீர்வு காண வேண்டும். இது குறித்து தினமலர் பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் வரைக. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். ஈடுபட்டிருந்த போது அக்கம் பக்கத்தினர் அரசு பொது மருத்துவமனையில் காவல்துறையினர் நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டமன்றத்தில் வரவு செலவு அறிக்கையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, வரவு செலவு அறிக்கையை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த அறிக்கையில் நிதியமைச்சர் ஒரு திட்டம் கடன் வசதியை வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சிறப்பான அம்சம் நல்ல திட்டம் என்றுதான். ஏழை எளிய காப்பாற்ற முடியாத இந்த வசதி கொடுக்க செய்ய வேண்டும். நிதிநிலை அறிக்கையில் உதவி செய்யும் திட்டம் கல்வி முறை சூழ்நிலை விளங்க முடியும். நான் பாராட்டுகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நிர்வாக இயக்குனரா தமிழகத்தில் உள்ள கழகத்தின் அனைத்து கிடங்குகளுக்கும் 1000 பேல்கள் 5 பிரிகள் கொண்ட சணல் விநியோகம் செய்வதற்கான மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்பு தொகை ரூபாய் 1,00,000 மட்டும். ஒப்பந்த புள்ளி படிவங்கள் அலுவலக நாட்களில் டிசம்பர் 10ஆம் நாளன்று மதியம் 12 மணி வரை 1000 ரூபாய் செலுத்தி பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளி படிவங்கள் டிசம்பர் 11ஆம் நாள் பிற்பகல் 2:30 மணி வரை பெற்று கொள்ளப்படும். அவை வருகை தரும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் அன்றே பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் காரணம் கூறாமல் ஏற்கவோ நிராகரிக்கவோ
நிர்வாக இயக்குனருக்கு அதிகாரம் உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிக்கை தயாரிக்க. 2. சென்னையில் போத்தீஸின் புதிய பொட்டிக் நிறுவனத்திற்கு மேற்பார்வையாளர் தேவை. 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் பெரிய கடைகளின் மேற்பார்வையாளராக பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. அனுபவத்திற்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்படும். வெளியூர் வாசிகளுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். கல்வி இருப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை நகல் மற்றும் புகைப்படத்துடன் போத்தீஸ் ஜிஎன் சாலை, தி நகர், சென்னையில் நேரில் தொடர்பு கொள்ளவும். விளம்பரம் தயார் செய்யவும். 3. ஆதம்பாக்கம் மேற்கு கரிகாலன் தெருவில் குப்பை அள்ளப்படாமல் அப்படியே உள்ளது. மேலும் குவியும் குப்பையால் காலி மனைகள் எல்லாம் குப்பை கொட்டும் இடமாக மாறி வருகின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கும் நிலை உருவாகி உள்ளது. சென்னை மாநகராட்சி இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இது குறித்து சென்னை தினமலர் பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் வரைங்க. 4. திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருவர் அம்பத்தூர் ஓரகடம் சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் 3வது மாடியிலிருந்து கால் இடறி கீழே விழுந்தார். மண்டை உடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை அக்கம் பக்கத்தினர் சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்து அங்கு அவர் இறந்தார். அம்பத்தூர் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும். Ten seconds. 5 seconds. Get ready. Start. சட்டமன்றத்தில் வரவு செலவு அறிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, வரவு செலவு அறிக்கையை ஆதரித்து
ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த அறிக்கையில் நல்ல அம்சங்கள் காணப்படுகின்றன. அதற்காக நிதியமைச்சர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். தொழிற்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அது மிகவும் பாராட்டக்கூடிய திட்டம்தான். இந்த திட்டத்தின்படி அரசிதழ் பதிவு பெறாத பணியாளர்களின் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களின் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் உதவி கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. இதை சிறிது மாற்றி தகுதி உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் என்றிருந்தா மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். பொருளாதாரத்தில் பிற்போக்காக இருக்கும் பெற்றோரின் குழந்தைகளுக்கும் வறுமையில் வாழும் பெற்றோரின் பிள்ளைகளுக்கும் கூட இத்தகைய கடன் வசதியை தருவதாக இருந்தால் அது பெரிதும் பாராட்டக்கூடியதாக இருக்கும். அதற்கு தகுந்தவாறு திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சிறப்பான அம்சம் அனாதை முதியோர்களுக்கு எல்லா ஓய்வூதியம் வழங்கியிருப்பது. இது ஒரு நல்ல திட்டம். அதிலே அனாதை முதியோர்கள் என்றுதான் இருக்கிறது. அனாதை முதியோர்கள் என்றால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு திறமை இல்லாத முதியோர்கள். ஆனால் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் பலர் தங்களது பிள்ளைகளாலும் பெண்களாலும் காப்பாற்ற முடியாத நிலையில் வேதனை அடைகிறார்கள். அப்படி தகுதியுள்ள முதியோர்கள் அனைவருக்கும் இந்த வசதி கொடுக்கப்பட்டால் அது மிக நன்றாக இருக்கும். அதோடு சில பிள்ளைகள் பெற்றோர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். அவர்கள் தாய் தந்தையை காப்பாற்றுவதே இல்லை. அப்படிப்பட்ட முதியோருக்கு இந்த உதவியை கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இத்திட்டத்தை இவ்வாறு மாற்றுவது நல்லது. அடுத்து, இந்த நிதிநிலை அறிக்கையில் குழந்தைகள் பள்ளி ஏற்படுத்தி நடத்தப்படும் என்று கண்டிருக்கிறது. 2 - 5 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு உதவி செய்யும் திட்டம் இது. நம் நாட்டில் இக்கல்வி முறை இல்லாமல் இருந்தது. சிறப்பாக 2 - 5 வயது வரை குழந்தைகளுக்கு மனம் பக்குவப்படுகிறது. நம் நாட்டில் பெற்றோர் பலர் படித்தவர்களாக இல்லாததினால் குழந்தைகள் பிற்போக்கான குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை இல்லாமல் வளருகிறார்கள். அத்தகைய குழந்தைகளுக்கு நல்ல சூழ்நிலையில் பள்ளி அமைத்து பயிற்சி வழங்கினால் சிறந்த குழந்தைகளாக விளங்க முடியும். எனவே இந்த திட்டத்தை நான் பாராட்டுகிறேன். அடுத்து, வயது வந்தோர் பள்ளிகள் என்று ஆரம்பத்தில் சிறப்பாக நடத்தினார்கள். அப்போது பகலில் கற்பிக்கும் ஆசிரியர்களையே இரவிலும் பள்ளி வைத்து முதியோர்களுக்கு கற்பிக்க சொன்னார்கள். அதனால் அது வெற்றி பெறவில்லை. இந்த ஆசிரியர்களுக்கு காலையில் மட்டும் வேலை வைத்து பிற்பகல் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து இரவில் வயது வந்தவர்களுக்கு அவர்கள் கல்வி அளிக்க செய்ய வேண்டும். அப்போது இந்த திட்டம் வெற்றி பெறும். ஸ்டாப்.